Hi friends, welcome to vikiscorner. இன்னைக்கு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். பிரியாணிக்குன்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி தான் தம் பிரியாணி. இது ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ். லோ ஃப்ளேமில் ஒரு ஹெவியான பாட்டம் பாத்திரத்தில் தான் இது செய்யப்படுறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 150 கிராம் தயிர் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அது எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதில் இப்போது நான் ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு நாட்டு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி இதில் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி தான் எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக. காஷ்மீரி மிளகாத்தூள் உரைக்காது ரொம்ப, அதனால் கலருக்காக. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் அதை போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக போடுங்க. இது 1/4 கேஜி சிக்கன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் ஒரு ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா போடுறேன், சின்ன ஸ்பூனில். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ இதை நான் கிளறி மேரினேட் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். சிக்கன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 1/4 கேஜி பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டே ஊற வச்சு கழுவி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் 4 ஹவர்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுருவேன். அப்படி உங்களுக்கு அவசரம் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்க்காவது சிக்கனை மேரினேஷனுக்காக வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரம் மேரினேட் ஆகும். ஸோ இது நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை நான் தனியாக வச்சிடுறேன். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பெருசாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ்டாக இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரைடு ஆனியன் தம் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஃப்ளேம் இனிஷியலாக ஹை வச்சுட்டு அப்புறம் நான் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுறேன். இது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகணும், கருகக்கூடாது, ஆனால் டார்க் ப்ரௌன் ஆகணும். ஸோ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ ஹை ஃப்ளேம் போகும், மீடியம் போகும். கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் இதை பண்ணணும். இது மட்டும் கொஞ்சம் முக்கியமான ப்ராசஸ். ஸோ ஓரளவுக்கு வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இதை நான் ஒரு ஸ்டீல் ஸ்டெய்னரில் வடிகட்டிடுவேன். தேவையில்லாத எண்ணெய் வடிஞ்சு வேறு கிண்ணத்தில் எடுத்துருவேன். அதை பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்குவேன், இல்லை காய்கறி அடுத்தாப்பில் நெக்ஸ்ட்டு நான் பொரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். நான் சைட்லேயே ஒரு கடாயில் நிறையா தண்ணி பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ ரைஸ் நம்ம குக் பண்ணணும். ஸோ அதில் என்ன பண்ணணுன்னா 2 பே லீஃப் எடுத்திருக்கேன், பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, ஒரு லவங்க. நான் 1/4 கேஜி ரைஸ்க்காக நான் இது மட்டும் தான் எடுக்கிறேன். இப்போ 1 கேஜி ரைஸ்னால் நீங்கள் இது எல்லாமே அப்படியே 3 மடங்காக சேர்த்துக்கணும். 1/2 கேஜினா டபுள் மடங்காக சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் ஆயிலும் இதில் ஊற்றிக்கிறேன். 1/4 கேஜி ரைஸ் நான் சொன்ன மாதிரி முதவே நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் உப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குவேன். ஏன்னா இந்த தண்ணியை வடிகட்டிடுவேன். இந்த தண்ணி தேவைப்படாது. ரைஸ் 3/4 வேகணும். அது வரைக்கும் தான் இதில் வேக வைப்போம். அப்புறம் தண்ணியை வடிச்சிருவேன். அதுவும் ஒரு ஸ்டீலான ஸ்டெய்னரில் ஸ்டீல் ஸ்டெய்னரில் வடித்து வச்சுக்குவேன்.
ஸோ இப்போ அரிசி போட்டுடுறேன். ஸோ இது சைடில் கொதிச்சுட்டு இருக்கட்டும், அரிசி வேகட்டும். அதுக்கு இந்த சைடில் வந்துட்டு நம்ம இப்போது பெரிய பிரியாணி சட்டி, நல்லா ஹெவியான அலுமினியம் பிரியாணி சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்க, ஒரு பெரிய ஏலக்காய், பட்டை, அப்புறம் வந்து ஷாஹி ஜீரா ஒரு 1/2 ஸ்பூனும், நார்மல் ஜீரா ஒரு 1/2 ஸ்பூனும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து பெரிய பிரிஞ்சி இலை 2, அது என்கிட்ட பெருசு இல்லை, அதனால வந்து சின்ன பிரிஞ்சி இலையை ஒரு 4-5 பிரிஞ்சி இலையை அதில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் கிண்டினா கூட போதும். நான் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்குறேன், சொல்ல மறந்துட்டேன், நெய்யும் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போது இதில் வந்துட்டு மேரினேட் பண்ண வச்சு இந்த சிக்கனை வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அப்புறம் இதை வந்து குக் பண்ணுறோம். இதில் நான் எந்த தண்ணியும் சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும், தக்காளி தண்ணி விடும், சிக்கன்லேயும் தண்ணி சத்து இருக்கும், அதுவும் தண்ணி விடும். ஸோ அது வந்து சிக்கன் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வெந்துடும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதை வந்து நான் கவர் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்துட்டு முக்கால்வாசி வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை நான் வடித்து தனியாக எடுத்து வச்சுருவேன். ஓகே, இப்போ நான் மூடி வச்சுருந்த சிக்கனை இப்போ எடுத்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். நான் ஃபுல்லாக வந்து வத்த விட போகிறது கிடையாது, கொஞ்சம் மசாலாவாக தான் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு கிரேவியாக இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா வந்து இந்த மசாலா வந்துட்டு அந்த தம் பிரியாணி ரைஸ்லேயும் இறங்கணும். ஸோ இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ கொஞ்சம் சிக்கனை எடுத்து நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தம் கட்டுறதுக்கு இப்போ கீழே வந்துட்டு அது லைட்டாக கிரேவி கீழே கொஞ்சம் சிக்கன் வச்சுட்டு கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி வெந்த ரைஸ் இருக்குது இல்லையா, வடித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் போட்டுடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சோண்டு ஃப்ரைட் ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா இலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ரைஸை போட்டுடுறேன். இப்படி போட்டால் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமில் வந்து நான் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக லோ பண்ணிட்டேன். ஸோ மிச்சம் இருக்க சிக்கனை வந்துட்டு இப்போ போட்டுடுறேன். இந்த லேயரில் போட்டுட்டு திருப்பி லைட்டாக சமமாக கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி மிச்சம் இருக்க ரைஸை ஃபுல்லாக இதில் கொட்டி சமப்படுத்திக்கிறேன். இதை எதையுமே அமுக்கக்கூடாது, அப்படியே லைட்டாக போடணும், தூவி விடணும். ரைஸும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா விரிஞ்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, லைட்டாக வந்து இதை எல்லா பக்கமும் கிளறி விட்டாச்சு மேலாப்பில். இப்போ வந்து புதினா மல்லி அதை ரெண்டையுமே வந்துட்டு நான் இதில் தூவி விட்டுறேன். அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்து வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதை வந்து ஃபுல்லாக இதில் இப்போ வந்து போட்டு விட்டுறேன், எல்லா லேயரும் போட்டுடுறேன். இதில் வந்து ஒரு 1/2 லெமன் அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு நான் இதில் இப்போ ஊற்றிடுவேன். இதில் நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல, ஆல்ரெடி ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்குறேன், சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறேன். ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகே, லெமன் ஜூஸ் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு சாஃப்ரான் 2 ஸ்பூன் பால் எடுத்துகிட்டு குங்குமப்பூ கொஞ்சமாக வந்து போட்டுட்டு கலந்து அதையும் இதில் ஊற்றிடுறேன். எந்த கலரும் நான் போடலை, இதோடு போட்டுடுறேன். இது அவ்வளோதான். இதை வந்து நான் இந்த மூடி, இது வந்து கரெக்டாக ஃபிட்டான மூடி. உங்களுக்கு ஃபிட்டான மூடி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி மாவு வச்சு அதை ஃபுல்லாக நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். எனக்கு சீல் பண்ண தேவையில்லை, கரெக்டான மூடி. அது இதுக்குள்ளேயே குக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக வந்து ரைஸும் அந்த சிக்கனும் முக்கால்வாசி இருந்தது இல்லையா, அது ஃபுல்லாக வந்து வெந்துடும். இதை வந்து இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நான் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா பக்கமும் வெந்துருச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன். பிரியாணியில் ஒரு முக்கியமான இது என்னென்னா, நம்ம நடுவுலேருந்து கிளறக்கூடாது. தம் பிரியாணியை சைட்லேருந்து தான் கிளறி மெதுவாக எடுக்கணும், லைட்டாக. இல்லாட்டினா ரைஸ்லாம் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இப்போ கலர் எப்படி வந்திருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட், எல்லோ, ரெட் எல்லா கலரும் கலந்து வந்திருக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குது. நான் வந்து கலந்துட்டேன். இதுக்கு வந்து நான் ரைத்தா வச்சுருக்கிறேன். அப்புறம் சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். கபாப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். பர்ஃபெக்ட், கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.